ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து டெய்லர் சீரிஸ் மெத்தட் ஏற்கனவே கண்டினியூஸாக பார்த்துட்டு வர டாபிக் தான். ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. இப்போ அதை கண்டினியூஸாக ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2ல் நியூமெரிக்கல் நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கேட்கக்கூடிய அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய ஒரு மெத்தட் டெய்லர் சீரிஸ். ஸோ அதில் இருந்தால் ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சால்வ் ஒய் டேஷ் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? டிஒய் பை டிஎக்ஸ் வந்து தமிழில் வந்து உங்களுக்கு நான் டிஒய் பை டிஎக்ஸ்னு கொடுத்துருப்பேன். சரி, அப்படி பழகிக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வித் ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 by using Taylor series method at x equal to 0.1. அப்போ at x equal to 0.1னா இது இன்டைரக்டா h வழி குறிக்கும். h equal to 0.1. ஓகேவா? இது அப்போ கொடுத்தது முதல்ல தெளிக்கிறோம். given y dash equal to y square x square. அடுத்து x0 வேல்யூ. x0 வேல்யூ இதுல இருந்து x0 y0 வேல்யூ இதுல தான் இருக்கும். உள்ளது x0 வேல்யூ. உள்ள என்ன இருக்கு? 0 இருக்கு. வெளியே இருக்கிறது வெளியே என்ன இருக்கு? 1. y0 வேல்யூ 1. ஓகேவா? அப்ப அது h வேல்யூ என்ன? h equal to 0.1. at x கொடுத்தனால சம்டைம்ஸ் y at x னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதான் அவ்வளவுதான். h equal to 0.1. இப்போ டெய்லர் சீரிஸ் ஃபார்முலா பை Taylor series method. So என்ன சொல்றாங்க? y1 equal to y0 plus h by 1 factorial y0 dash plus h square by 2 factorial y0 double dash plus h cube by 3 factorial y0 triple dash plus etc. plus etc. ரைட். என்ன பண்ண போறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபைண்ட் பண்ண போகிறோம். நமக்கு y0 வேல்யூ தெரியும், என்ன இருக்கு, h வேல்யூ தெரியும். நமக்கு இதில் தெரியாத வேல்யூ என்ன? y0 டேஷ், y0 டபுள் டேஷ், y0 ட்ரிபிள் டேஷ். அதை மட்டும் ஃபைண்ட் பண்ணால் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஒரு நேம் கொடுப்போம் 1. ஓகேவா? ரைட். இப்போ கொடுத்ததை எடுத்துக்கிறோம். y0 டேஷ் கொடுத்துருக்காங்கல்ல, என்ன டேஷ் y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த சைடு எழுதும்போது இது அப்படியே இங்கே எழுதுறோம். ஆனால் சின்ன சேஞ்சஸ், எல்லாத்தையும் நாட் சேர்த்து கொடுக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நாட் பிளஸ் ஈக்குவல் டு y0 ஸ்கொயர் பிளஸ் x0 ஸ்கொயர். எல்லாத்தையும் நாட் சேர்த்துருக்கும். ரைட்டா? அடுத்து y0 டேஷ் ஈக்குவல் டு y0 ஸ்கொயர் என்ன? y0 வேல்யூ 1, அப்போ 1 ஸ்கொயர். x0 வந்து 0, அப்போ 0 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் ஃபைனலாக நமக்கு என்ன வரும்? 1. வா. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து y0 டபுள் டேஷ் வேணும். இப்போ இதை ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். நல்லா கவனிங்க, y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y, உள்ள இருக்கிற ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் y டேஷ். புரியுதா? ஒய்ஸ்க்கு 2y, ஒய்ஸ்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் முன்னாடி 2 வரும், 2ல 1 லெஸ் ஆகும். பட் y உள்ள இருக்கிற ஒய்யை பண்ணணும்ல, அப்படி பண்ணோம். டோட்டலாக பண்ணிட்டு உள்ள இருக்கிறது பண்ணும்போது y டேஷ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, உள்ள இருக்க எக்ஸை பண்ணால் 1. இங்கே அதை ஒன்றை போடுறது ஒன்றா, போடாத ஒன்றா, அது போடுறது. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுற மெத்தட் இதுதான். ரைட்டா? இப்போ இதை அப்படி இந்த சைடு எழுதும்போது நம்ம எப்படி எழுதுறோம்? நான் இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கப்போமே, இதெல்லாம் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2வை காமனாக எடுத்துருவோம். y டேஷ் பிளஸ் எக்ஸ். எழுதலாமா? இப்போ இந்த சைடு எழுதும்போது y டபுள் டேஷ் நாட் சேர்க்கணும். இங்கே எப்படி இங்கே இந்த நாட் சேர்த்தோமோ அதே போல் இங்கேயும் நாட் சேர்க்கணும். நாட் சேர்த்தா 2 இன்டு y0 டேஷ் ப்ளஸ் x0. சிம்பிளிஃபை பண்ண என்ன? 2 இன்டு y0 வேல்யூ வேணுமா? y0 வேல்யூ 1, y0 டேஷ் வேல்யூ 1, x0 வேல்யூ 0. அப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன? போட்டல உள்ள 1 வரும். 2 இன்டு 1 2. y0 டபுள் டேஷ் வேல்யூ ஈக்குவல் டு. ரைட்டா? எல்லாம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரைட். அடுத்த ஸ்டெப்ல வந்து y0 ட்ரிபிள் டேஷ்.
அப்போ இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். நல்ல கவனிங்க. y dash. அப்போ uv மெத்தடில் போடலாமா? இது u, இது v. uv ஃபார்முலா என்ன? u equal uv dash plus vu dash. அப்போ இது u, இது vன்னு வச்சுக்கிட்டா முதல்ல u வச்சுக்கிட்டு v பண்ணும்போது y டபுள் டேஷ். y dash டிஃபரன்ஷியேட் பண்ணால் y டபுள் டேஷ். ஏற்கனவே அது டேஷ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்ல, அப்போ டபுள் டேஷ். அப்போ ப்ளஸ் அதில் வியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? யூவை பண்ணணும். வி என்னது? ஒயிட் டேஷ் வச்சுக்கிட்டு ஒயிட் டேஷை பண்ணால் ஒயிட் டேஷ் ஒயிட் டேஷ் ப்ளஸ் அடுத்து இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுருந்தோம். இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை போட்டு பண்ணால் 1. ரைட்டா? இது ரெண்டு யூவி மெத்தடில் பண்ணுறோம், எக்ஸை மட்டும் தனியாக பண்ணுறோம் 1. ரைட்டா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 இன்டு ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷும் ஒய் டேஷ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த சைடு எழுதும்போது நாட் சேர்ப்போம். அப்போ ஒய் நாட் டபுள் டேஷ் ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு 2 இன்டு ஒய் நாட் டேஷ் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் நாட் டேஷ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது அப்படியே இங்கே எழுதுகிறோம், நாட் சேர்த்து எழுதுகிறோம். அப்போ சிம்பிளிஃபை நான் 2 இன்டு ஒய் நாட் ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூ அப்ளை பண்ணிடலாமா? ஒய் நாட் வேல்யூ என்ன? 1. ஒய் நாட் டபுள் டேஷ் வேல்யூ என்ன? 2. அப்போ 1 இன்ட்டு 2 2 ஸ்ட்ரெயிட்டாக போட்டேன். ஒய் நாட் டேஷ் வேல்யூ என்ன? 1. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, வெளியே இருக்கிறது இந்த 1. ஓகேவா? பாருங்க, 2 + 3 + 4 4 இன்ட்டு 2 8. அப்போ ஒய் நாட் ட்ரிபிள் டேஷ் வேல்யூ ஈக்குவல் டு 8. 3 வேல்யூ கிடைச்சிட்டு. ஓகேவா? நீ நடுவில் வேணாலும் சின்ன லைன் போட்டுடு. அப்போ 3 வேல்யூஸும் கிடைச்சு அப்ளை பண்ணிடலாமா? ஃப்ரம் 1 பார்த்தீங்கன்னா y1 ஈக்குவல் டு ஒய் நாட் வேல்யூ என்ன? 1. தெரிஞ்ச எல்லா வேல்யூ அதுதான் அந்த இடத்துல அப்ளை பண்ணும். h வேல்யூ 0.1 1 ஃபேக்டோரியல் ஒய் நாட் டேஷ் வேல்யூ 1 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நாக்கலாம் 1 ஃபைண்ட் பண்ணி ஒய் நாட் டேஷ் இது. அடுத்து ப்ளஸ் h ஸ்கொயர்னா 0.1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் ஒய் நாட் டபுள் டேஷ் வேல்யூ வந்து 2 plus 0.1 whole cube divided by 3. 2 ஃபேக்டோரியல் என்னது? 2 தான், ஸ்ட்ரெயிட்டாக போடலாம். 3 ஃபேக்டோரியல் 6 ஸ்ட்ரெயிட்டாக போடலாம். 1 ஃபேக்டோரியல் 1 வேல்யூஸை ஸ்ட்ரெயிட்டாக போடுறேன். ஓகேவா? அடுத்து ஒய் நாட் ட்ரிபிள் டேஷ் வேல்யூ வந்து 8. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 + 0.1 ப்ளஸ் இந்த 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ 0.1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது கேன்சல் ஆனால் இங்கே 3 ஆகும், இங்கே 4 ஆகும். அப்போ 0.1 ஹோல் ஸ்கொயர் 0.1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்டு 4 y1. ரைட்டா? அப்போ இது அப்படியே கால்குலேட்டர் நீங்கள் சிம்பிளை பண்ணீங்கன்னா 1.1113 கிடைக்கும். செக் பண்ணுங்க. அப்படியே கால்குலேட்டர் நம்ம அப்ளை பண்ணாலே போதும். ரைட்டா? புரிஞ்சுதா ஃபார்முலா? சரி, முதல்ல கொடுத்த டேட்டாவை எடுத்து எழுதணும், ஃபார்முலா எழுத தெரியணும், தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்ண தெரியும். ஓகே? அதுக்கப்புறம் கால்குலேட்டர் லிங்க் அடித்தா இது ஆன்சர் வந்து. ஏன்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.